இந்த வாரத்தோடைய பிஎல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டன் டடன் 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 இதைய பார்த்தாலே போதும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ரெண்டு டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாருமே இது என்னடா பாட்டில், இதெல்லாம் ஒரு பாட்டிலாடா, இன்னமே 1 பாயிண்ட் ப்ரூவ் பாயிண்ட் பின்னாடி தான்டா இருக்கு அப்படின்னு பேசினாலும் எங்க போய் முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அடி வாங்கியிருக்கிறது நானு சீசனா அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு புதுசே கிடையாது. இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்ததுதான். ஸோ நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எதிர்பார்த்ததுதான். பட் என் தளபதி கொஞ்சம் வெளியூர் போயிருக்கிறதுனால அவன் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்தை பண்ணி நீங்க எல்லாரும் எங்களை சேர்ந்து கலாய்க்கிறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவனும் வாங்கட்டுமே, நான் மட்டும் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வரட்டும், அப்புறம் அந்த பஞ்சாயத்தை வச்சுக்குவோம். பட் இந்த வீடியோல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோல என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த வீடியோல வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் பேக், அதை பத்தி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருந்தேன். இது ஆக்சுவலா பண்ணவே வேணாம், கடைசியில் ரொம்ப டைம் ஆகி போச்சு, எதுக்கு இதை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செகண்ட் லெக்கா இருக்கு. ஏன்னா எல்லா டீமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப பெரிய லீட் எடுத்துட்டு போன மாதிரிலாம் இல்ல. ஸோ எல்லாமே க்ளோஸா இருக்கிறாங்க. அதனால வந்து இதை பத்தி பேசலாம், இதை பத்தி பண்ணலாம் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்னைக்கு கேம்ஸ் வந்து அதான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். we are very close to the season target. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you so much for support வரைக்கும். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிடலாம். PSG vs பார்சிலோனா. இல்ல தப்பா சொல்றேன், பார்சிலோனா வர்சஸ் PSG. ஏன்னா அதுக்கு நாங்க அடி வாங்கி இருக்கோம். நிறைய பேர் திருப்பி போன வீடியோல வேற கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஏன் ப்ரோ கேம்ப் நூவை பத்தி நீங்க என்னது, ஐயோ அந்த வார்த்தை என்ன மறந்து போச்சு, நீங்க அந்த மாதிரி கேவலமா பேசுறீங்க அப்படின்னு. ஐயோ கேவலமாலாம் பேசலையா, போன வீடியோல அடி வாங்கினாலும் அதை மார்க் பண்றதுக்கு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான் அதுல காமெண்ட்ஸ்ல. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்சிலோனா லீடிங் 3-2 as they come into the home leg. ஆனா இதுல கூத்து என்ன தெரியுமா, 3-2 லீடிங்கோட பார்சிலோனா அவங்க ஹோமுக்கு வந்து விளையாடுறாங்க. ஆனா ஜாவி ஐயோ ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகுதே, அந்த மனுஷன் அங்க பண்டஸ்லீகா அடிச்சு போயிட்டான். பட் ஜாவி PSG ஆர் ஃபேவரட்ஸ் கமிங் இன்டு திஸ் கேம் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டானா கொய்யால. எனக்குன்னா தம்பி நீ ஓவரா போற தம்பி, நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு பேசலாம், அதுக்கு நீ இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இருக்கலாம். அப்படிங்கிறவர் தான் கிலியன் எம்பாப்பே, த ஃபுட்பால் நிஞ்சா டர்ட்டில் அப்படிம்பாங்கல்ல. மனுஷனை வந்து போட்டு அமுக்கிட்டான் நம்ம குபார்சி பையன் ஃபர்ஸ்ட் லெக்ல. அதாவது நான் வந்து பார்க்கவே இல்லை எம்பாப்பே, ஒரு டேக்கான் இல்ல, ஒரு சக்சஸ்ஃபுல் என்னமோ சொன்னாங்களே, சக்சஸ்ஃபுல் கான் பாஸ்ட் அப்படின்னு ஒரு ஷாட்டா இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஷாட் இல்ல, அசிஸ்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் லெக்ல போட்டு அப்படியே அந்த குபார்சி பையன், தம்பி வாப்பா என் பாக்கெட்ல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் கொடுப்பிட்டான். அதனால வந்து எனக்கு என்னமோ ஒரு ஃபயர்ட் அப் எம்பாப்பே பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல PSG கரெக்டா தான் பண்ணாங்க. அவங்க PSG உடைய டிஃபென்ஸ் தான் வந்து மோசமா இருந்து 3 கோல் கன்சீட் பண்ண வச்சிருக்காங்க. அட்டாக் வந்து டெம்பெல்லே, அந்த சைடு வந்து எம்பாப்பே, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஃபேபியன் ரூயிஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக தான் விளையாண்டாங்க. விட்டீனியா இவங்கெல்லாம் வந்து தே ஃபார்ம்ட் அ குட் பார்ட்னர்ஷிப். அட்டாக்கிங் வைஸ் நல்லா இருந்துச்சு, பட் டிஃபெண்டிங் வைஸ் தான் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. மார்க்கினியாஸ் இஸ் பேக். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியலை பிஎஸ்ஜிக்கு. எனக்கு எப்போ பார்த்தாலும் மார்க்கினியாஸையும் எடிர் மிலிட்டாவையும் எனக்கு கன்ஃபியூஸே ஆகிட்டு இருக்கேன். இதில் அவங்க ரெண்டு பேர் ஹேர் ஸ்டைல் நிறைய நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இஸ் பேக். ஸோ ஹோப்ஃபுல்லி அண்ட் எனக்கு அவன் பேக் எல்லாம் பரவாயில்லைங்க. நம்ம டானரும் பையன் பண்ணாரு பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் லெக்ல. ஆவுட என்னமோ வந்து ஊலத்த டாக்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆவுட வெளியே வந்துடுறாப்ல படிச்சேன். யோ சும்மா இரியா பின்னாடி, அங்க வரைக்கும் வர்றதுக்கு உனக்கு என்ன வேலை, ஒரு தடவை பண்ணலாம் 2 தடவை பண்ணலாம், எல்லா தடவையுமா வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டானருமா இந்த கேம் வந்து தம்பி உன்னை நம்பி தாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டி பிளேயர்ஸே சொல்லுவாங்க, சும்மா ஓடி வராதுடா, நாங்களே பார்த்துக்கிறோம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி. பட் அதுல வந்து அதான் மெயினா பார்சிலோனாக்கு வந்து தே ஹேவ் டு ஸ்டாப் எம்பாப்பே. ஃபர்ஸ்ட் லெக்ல சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் லெக்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாங்க. பட் லூயி என்ரிகே ஒரு சூப்பர் டாக்டிஷியன், ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைன் அப்ஸ் வந்து பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா போன லைன் அப் மாதிரியே தான் இந்த மேட்சும் இருக்குங்கிறத எதிர்பார்ப்பேன். ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து பார்சிலோனா 1-0 ஒரு நேரவா தான் வின் பண்ணாங்க. ஜாவோ ஃபெலிக்ஸ் ஒரு கோல் போட்டாப்ல. பட் ஃபெலிக்ஸ் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவானு தெரியல. நான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் லெக்ல, பட் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த கேம் தெரியல. இந்த கேமை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேட்டால் ஆப்வியஸ்லி PSG வந்து அவே ஃப்ரம் ஹோம் ஒரு கோல் வேற வேணும்.
ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் பார்சலோனாவோட க்ரௌட் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த 15-20 மினிட்ஸ் அவங்க அந்த ப்ரெஷரை தாக்கு பிடிக்கணும், லீவன்டோஸ்க்கு கோல் போடணும் பார்சலோனாக்கு, அப்படி நிலைமையில தான் இருக்கு. ஸோ இந்த கேம் வந்து எனக்கு தெரியலப்பா, ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இந்த ரவுண்டுக்கே நான் யாருக்குமே போட போறது இல்லை. ஏன்னா எனக்கு ப்ரிடிக்ஷன் எக்ஸாக்டா போட போறதில்ல, பட் ஐ ஃபீல் பார்சலோனா வில் கோ த்ரூ. இல்ல நீங்க எம்பாப்பே மாஸ்டர் கிளாஸ் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா காமெண்ட்ல போடுங்க, ஓகேவா? மூவிங் ஆன். ரெண்டாவது வந்து அத்லெட்டிகோ வர்சஸ் பொருசியா டார்ட்மண்ட். இல்ல திருப்பி மாத்தி சொல்லிட்டேன், பொருசியா டார்ட்மண்ட் வர்சஸ் அத்லெட்டிகோ. ஏன்னா போன லீக்ல அத்லெட்டிகோ 2-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணாங்க. அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து டியேகோ சிமியோனே டெரரிசம் பால்னு நினைச்சோம். பையன் எங்க போய் கோலெல்லாம் அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹோம் கேம்ங்கிறனால ஓகே, இந்த ஹோம் கேம் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு பெரிய ஒரு சரௌண்டிங்ல அதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் எல்லாமே சும்மாவே சிமியோனே டெரரிசம் பால்ங்கிறோம். இந்த வருஷம் தேர் ஆக்சுவலி பிளேயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால். டிபாய், கிரீஸ்மன், இவங்க எல்லாருமே யார், இந்த மொராட்டா, இவங்க எல்லாமே 3 பேரும் கம்பைன் பண்ணி சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ராட்ரிகோ டிபால்லா வந்து அவங்க டிஃபென்ஸ் எப்பவும் போல. ஸோ தே ஆர் பிளேயிங் வெரி குட் அட்டாக்கிங் ஃபுட்பால் இந்த சீசன். தே ஆர் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் இந்த லா லீகா இந்த சீசனே. ஸோ அதனால வந்து யூஸ்வல் டெரரிசம் பால்ல இல்ல சிமியோனேட்ட. அண்ட் they started very well. 2 வந்து பொருசியா டார்ட்மண்ட் மிஸ்டேக்ஸ் தான். அவங்களே அள்ளி கொடுத்தாங்க, இந்தாப்பா நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலை கொடுத்தானுங்க ரெண்டுமே. ஒன்னு இயன் மேட்சன் ஒரு கேவலமான ஒரு பாஸ் பண்ணா, இன்னொன்னு வந்து த்ரோ இன்ல டார்ட்மண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, டிபால் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் இந்த கேம் வந்து டன் அண்ட் டஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். எப்பனா டார்ட்மண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கோல் கூட போடல, 2-0 கேம் முடிஞ்சது அப்படின்னா. பட் கடைசியில செபாஸ்டியன் ஹாலர் வந்து ஒரு கோல் போட்டது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் டார்ட்மண்ட்டுக்கு. ஸோ அதனால வந்து கம்மிங் பேக் டு டார்ட்மண்டோட ஹோம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்மாஸ்பியர்ஸ் இன் வேர்ல்டு ஃபுட்பால் அதெல்லாம். அதனால அந்த கிரவுண்ட்ல வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியரை தாக்கு பிடிச்சி நீ ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அத்லெட்டிகோ மெட்ரிடுக்கு. ஆனா இந்த மாதிரி இடத்துலதான் ஒரு அத்லெட்டிகோ மெட்ரிட் / டியேகோ சிமியோனே டீம் வந்து தே வில் எக்ஸல். எப்போ வந்து அவங்களுடைய க்ரௌடோ அவங்களுடைய அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு எதிர்த்து நிக்குதோ அப்பதான் they will come out very well. They will not be faced by the pressure ன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படிம்பாங்கல்ல. இப்போ நம்ம லிவர்பூல் ஆர்சனல் பண்ணாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லாம அத்லெட்டிகோ மெட்ரிட் வந்து பயங்கரமா ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டீம். உடனே வந்து ஏன் செர்ஜியோ ராமோஸோடைய கடைசி நிமிஷம் ஹெட்டரை வந்து அவங்க தாக்கு பிடிச்சிருந்தா UCL வின் பண்ணியிருக்கலாம்ல. சரிப்பா, அது ஒரு தடவை நடந்துருச்சு, ஓகேவா? உடனே கமெண்ட்ல யாராச்சும் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நானே சொல்லிட்டேன். பட் கம்மிங் டு திஸ் கேம், ஐ ஃபீல் அத்லெட்டிகோ வில் ஹோல்ட் ஆன். எனக்கு இந்த டார்ட்மண்ட் பசங்க வந்து நம்ப முடியாது, யாருனாலையுமே நம்ப முடியாது. எப்போ நல்லா விளையாடுறானுங்க, எப்போ மோசமா விளையாடுறானுங்க அப்படிங்கிறது தெரியல. வீக்கெண்ட் கூட ஒரு 2-1 ஒரு நேரோ வின் பண்ணிட்டு வந்தானுங்க. ஸோ அதனால டார்ட்மண்ட் எல்லாம் நம்பக்கூடிய திறமை, ஒரு மனசாட்சி எனக்கு இல்லப்பா. உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, எனக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பயர்ன் வர்சஸ் ஆர்சனல். இந்த கேம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா வந்து எல்லாரும் பேசப்படுது. இந்த வீக்கெண்ட்ல வேற ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ் இல்லை, தப்பு. எப்ப பார்த்தாலும் கிறிஸ்டல் பேலஸே நினப்புல இருக்கு. ஆர்சனல் வந்து ஆஸ்டன் வில்லா கூட ஹோம்ல தோத்த காரணத்தினால் வழக்கம் போல இந்த பாட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பாட்டில் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நோ நோ, நான் வந்து லிவர்பூல் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் கேம்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் மான்செஸ்டர் யுனைடெட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன். அதே மாதிரிதான் இந்த கேம்லயும் சொல்றேன். ஆர்சனல் ஆர் நாட் த ஓல்ட் ஆர்சனல். பயர்ன் மியூனிக்ல போய் they have every chance to get the result. அவங்க பழைய ஆர்சனல் மாதிரி ஒரு மேட்ச் ஆரம்பிச்சாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க தோத்துக்கிட்டு அப்படின்னு எல்லாருமே உங்களை சொல்லி ஏமாத்தலாம். பட் அது உண்மை கிடையாது. ஆர்சனல் have a very good chance to win at Bayern Arena. ஏன்னா 2-2 கேம் இருக்குது. அதனால வந்து they have very good chance to win there in regular time கூட. ஏன்னா பயர்ன் வந்து ஏற்கனவே அவங்க ஹோம்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த சீசன் ஃபுல்லா. பெரிய அவங்க வந்து ஹோம்ல எவ்வளோ கேம்ல ஜெயிக்கலாம் இல்லை. அதனால வந்து பயர்ன் ஹேவ் பின் ஸ்ட்ரகிளிங், பட் தேவர் ஆக்சுவலி தே பிளேட் வெரி குட். இதுல எமிரேட்ஸ்ல 2-2 டிரா எடுக்கிறதுக்கு வந்து அந்த லிராய் சானே வந்து ஒரு கோலத்துக்கு போட்டிருந்தானா வந்து 3-1 அப்பவே ஆயிருக்கும். ஒரு ஃப்ரீயா ஓடினா கீப்பருக்கு 1-on-1 போறதுக்கு முன்னாடி வந்து ஓடுகாடும் பென் வைட்டும் தடுத்து விட்டாங்க. பட் coming back to the main thing, I feel Arsenal really have a chance. எல்லாருமே வந்து கிடையாது ஆர்சனல் பாட்டில் ஏதோ ஒரு கேம் ஆஸ்டன் வில்லா கேம்ல வந்து அவங்களுக்கு அந்த எமரியோட டாக்டிக்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் ஆர்சனல் will go down easily அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி they might lose, but I don't think they will lose. அதான் நான் சொல்லுவேன், I don't think they will lose. I have full confidence on Arsenal. இந்த சீசன் அவங்க அப்படிதான் விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால வந்து உடனே ஜிங்ஸ் பண்றியா அப்படின்னு ஜிங்ஸ்னா
100% ஒரு டீம் தோக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க தான்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா வந்து ஜிங்ஸ். ஓகேவா? சம்மந்தமே எல்லாம் வந்து இந்த ஜிங்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து தப்பு தப்பா நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கேம் சீரியஸா வந்து கிங்ஸ்லி கோமன் இஸ் அ டவுட், லெராய் சானே இஸ் அ டவுட், பட் சர்ஜ் கினாப்ரி கன்ஃபர்ம்டு அவுட்னு சொல்லிட்டு டூக்கல் சொல்லாப்ல. ஏன்னா கினாப்ரி ஸ்டார்ட் பண்ணா 2வது கோல் அவன் தான் போட்டான். ஸோ அதனால we have to see what lineup he goes with. மேபி முல்லர் ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் அப் பண்ண இருக்காரா என்னன்னு ஒன்றும் தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சானே மறுபடியும் உள்ள வருவானா, கோமன் மறுபடியும் வருவானா நீங்க தெரியல. ஏன்னா வீக்கெண்ட்ல கோமன் வந்து நொண்டிக்கிட்டே போனாப்ல. ஸோ தெரியல. பட் ஓடகார்ட் இஸ் ஃபிட். ஏன்னா நடு கேம்ல வந்து 80 மினிட்ஸ்ல என்னமோ எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. பட் ஹி இஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ட்ரைனிங், ஸோ ஹி வில் பி அவைலபிள் ஃபார் த கேம் வந்திருக்குது. இன்னொரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து ஆர்சனல் பிஹைண்ட் போனாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா, அது ஒண்ணுதான்ப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு. நான் எந்த நேரத்தில் சொன்னா இல்லையோ, பயன் கூட பின்னாடி போனாங்க, ஆஸ்டன் வில்லா கூட பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியல. பட் பயன் கூட டிராப் பண்ணிட்டாங்க. பட் தேவர் கெட்டிங் ஹிட் ஆன் த பிளாங்க்ஸ். பென் ஒயிட்டா இருக்கட்டும், ஜின்செங்கோவா இருக்கட்டும், தேவர் கெட்டிங் ஹிட் தேர். வீக்கெண்ட்ல எல்லாருமே கேட்ட கேள்வி, எதுக்கியா ஜின்செங்கோ? இந்த கேமுக்கு தான் கிவிஆர்லாம் இருக்கும்போது எதுக்கு ஜின்செங்கோ அப்படின்னா, அங்கதான் ஆர்டெட்டாவுடைய மாஸ்டர் கிளாஸ். கிவிஆர் இந்த கேமுக்கு தேவைப்படுறனாலதா அந்த கேமுக்கு நம்ம ஜின்செங்கோ வச்சு ஆடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யூஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ அதனால வந்து அந்த கேம் அப்படி முடிஞ்சு. பட் இந்த கேம்ல கிவிஆர் வில் பி பேக் இல்ல. ஸோ பிளாங்க்ஸ்ல வந்து ஹாரிகேன் போனாரோ செம்மையா பண்ணா, சலீபாவையும் கேப்ரியலையும் இழுத்து பிளாங்க்ல 2 பேரையும் ஓட விட்டாப்ல. ஸோ அதனால வந்து சானேவும் சரி, அந்த சைட்ல இருந்து வந்த ஒரு விங் பேக்கும் சரி, அவங்க எல்லாம் பயங்கரமா ஓடி அவங்க கிரியேட்டிவ் ஸ்பேஸ் ஃபார் தெம்செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஹாரிகேன் 2 பேரையும் இழுத்துட்டனால இந்த கேம் வந்து ஆர்டெட்டாக்கு தெரியும். ஓகே, ஹாரிகேன் உங்களை இழுக்க பார்ப்பான், நீங்க அவனை புஷ் பண்ணாதீங்க, நீங்க பின்னாடியே நில்லுங்க. அப்புறம் அவனோட டாக்டிக் வந்து அவன் அங்க இருந்தெல்லாம் ஷூட் பண்ண முடியாது அவ்வளவு தூரத்துல இருந்து. ஸோ அவன் பால் எடுத்துட்டு வந்து நம்ம பாத்துக்கலாம், நீங்க வந்து அவனை ட்ராக் பண்ற ரொம்ப முன்னாடி போயிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆர்டெட்டா. ஸோ இந்த கேம் வந்து ஐ எம் ஃபீலிங் இட் இஸ் 50-50. பட் ஆர்சனல் ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் தன் பயன், கன்சிடரிங் அவங்க ஆர்சனல் சீசன் எப்படி விளையாடி இருக்காங்க, பயன் எப்படி சீசன் எப்படி விளையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஐ ஃபீல் ஆர்சனல் ஆர் பெட்டர். இதை நான் சும்மா சொல்ல நினைக்காதீங்க, உண்மையா ஆர்சனல் பிளேட் பெட்டர் ஃபுட்பால். போன ஒரு கேம் தான் தே பிளேட் பேட் ஃபுட்பால். பட் அதை தவிர்த்து தே ஹேவ் ஹேட் அ சூப்பர் சீசன். அதே மாதிரி பயன் வந்து நாட் அ குட் சீசன். ஸோ ஐ ஃபீல் ஆர்சனல். பட் லாஸ்ட் கேம் இதுதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரியல் மேட்ரிட் வர்சஸ் மேன் சிட்டி. இதுலலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து எல்லாமே பேங்கர் கோல் தான். இது வந்து பயங்கரமா அப்படியே மடுக்கி இடுக்கி அப்படியே போய் அப்படியே டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் பை பெப் கார்டியோலா பை ஆன்செலோட்டி ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே இண்டிவிஜுவல் குவாலிட்டியில வந்த கோல்ஸ் தான், எல்லா கோலுமே ஃபர்ஸ்ட் லெக்ல. அதனால வந்து செகண்ட் லெக்ல வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போன சீசன் ஃபர்ஸ்ட் லெக்ல மேன் சிட்டி ஹோம்ல ஃபர்ஸ்ட் 40 நிமிஷத்துக்கு ரியல் மேட்ரிட குக்கு பண்ணாங்க. அதாவது உண்மையா குக்கு என்ன அப்படின்னு கேட்டா அந்த 40 நிமிஷம் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடைச்சா திருப்பி ரீப்ளே இது கிடைச்சா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் அட் தி எட்டிஹாட் சொருகுனாங்க மேன் சிட்டி. அதாவது ரியல் மேட்ரிட் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் அவங்க கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அப்படி நடக்குமான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆன்செலோட்டி வருவார், டேய் போன வருஷம் நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்ல. பட் மேன் சிட்டிக்கு வந்து யூசுவல் பாஸ் கிரியேட் த ஸ்பேஸ் அண்ட் தென் ஸ்கோர் அ கோல். பட் ரியல் மேட்ரிடுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அவங்க மிட்ஃபீல்டர்ஸ் வந்து they will give the ball to Vinicius. தம்பி நீ எடுத்துட்டு ஓடுப்பா, நீ எடுத்துட்டு கடைசி வரைக்கும் போ, நாங்களாம் அதுக்குள்ள வந்துடுறோம், நீ உள்ள பால போட நாங்க ஏதோ பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரோட டாக்டிக்கே. அதான் டாக்டிக்கே, பெரிய டாக்டிக்கலா கிடையாது ரியல் மேட்ரிடுக்கு. ஏன்னா பென்ஜிமா போனதுக்கு அப்புறம் பென்ஜிமாவை அதாவது அந்த பால் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அது பென்ஜிமாவை வச்சிருந்தாங்க. பட் பென்ஜிமா போனதுக்கு அப்புறம் இப்ப வேற யாரும் இல்ல, வினிசியஸ் தான் போய் ஆகணும். ஸோ வினிசியஸ் பால் தூக்கி போட்டு தம்பி நீ ஓடு, நாங்களாம் வரதுக்குள்ள நீ அங்க போய் நின்று நாங்க வந்து கிராஸ் பண்ணா கொலை போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் இந்த கேம்லயும் வந்து ரியல் மேட்ரிட் அதான் யோசிப்பாங்க, அதை தானே நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா பேங்கர் கோல் தான். கடைசியில் அந்த வேல்வர்டே ஸ்கோர் பண்ணதுல அதுவும் வாலியில பயங்கரமான பினிஷ் அதெல்லாம். ஸோ அதனால திஸ் கேம் பீக்கா இருக்கும், பீக் சினிமாவா இருக்கும். உலகத்துல எங்க இருந்தீங்கனாலும் தூங்கிட்டே இருந்தாலும் எந்திரிச்சு இந்த ஒரு கேமை மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மீதி இருக்கிற மேட்சப்ஸ் எல்லாம் பெருசா வராது சாம்பியன்ஸ் லீக்ல, மற்றது எல்லாமே ஓகே தான். இந்த 2 டீம் தான் வெறித்தனமா ஆடும். ஸோ இதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸையும் வந்து நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா ஒரு பயங்கரமான வைல்டு ப்ரிடிக்ஷன், அதாவது எப்படின்னா டெர் ஸ்டேகன் தான் கோல் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ். ஓகேவா? மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூல சந்திக்கிறோம். அது வரைக்கும் கௌதம்.